ஜெய் சாய்ராம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் விநாயகர் வழிபாடு பற்றி தான் ஷேர் பண்ணுறேன். ஐஸ்வர்யம் பெறுகிறதுக்காக நம்ம விநாயகரை எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்றத ஒரு முக்கியமான பதிவை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். நிச்சயமாக இது எல்லாருக்குமே பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு நிறையவே கை கொடுக்கும். இந்த பிரபஞ்சத்துக்கே முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடியவர் விநாயக பெருமான் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அந்த செயலை செய்யறதுக்கு முன்னாடி விநாயக பெருமான வழிபாடு செய்யணும் அப்படின்னு நம்ம முன்னோர்களே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காரிய தடை நீங்கக்கூடிய அற்புதமான தெய்வங்கள்ல ஒருத்தராக இருக்கக்கூடியவர் விநாயக பெருமான். விநாயக பெருமான வழிபாடு செய்கிறவங்களுக்கு அவர்கள் வேண்டிய வரம் கிடைக்கிறதோட அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்தும் விநாயக பெருமான் தக்க சமயத்துல வந்து காப்பாற்றுவார் அப்படின்னு நம்பப்படுது. அப்படிப்பட்ட விநாயக பெருமான ஐஸ்வர்யம் பெருகுவதற்கு எந்த முறையில நாம அர்ச்சனை செய்யணும், எப்படி வழிபாடு செய்யணும், எவ்வளவு நாட்கள் செய்யணும் அப்படின்னு இந்த பதிவுல நாம பார்க்கலாம். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நல்ல நிலையில இருக்கிறவங்களுக்கு திடீர்னு அவங்களுடைய தொழிலோ வியாபாரத்திலோ குடும்பத்திலோ ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டு தங்களுடைய பொருளாதாரத்துல இருந்து இறங்கி கீழே வந்துட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட நிலையில இருக்கிறவங்களுக்கு முன்னேறுவதற்காக மேற்கொள்ளும் முயற்சிகள்ல பலன் இல்லாம போறது அப்படின்னாலோ விநாயக பெருமான நாம கண்டிப்பான முறையில வழிபாடு செய்யணும். அப்படி விநாயக பெருமான வழிபாடு செய்யும் போது அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து எல்லாத்துக்குமே படிப்படியாக ஒரு முடிவு வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் காரிய வெற்றி ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாக்கும். நல்ல முன்னேற்ற நிலை ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். இந்த வழிபாட்டை வளர்ப்பிறையில் வரக்கூடிய நல்ல நாளாக பார்த்து ஆரம்பிக்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன தெரியுமா? நமக்கு அருகம்புல் வேணும், அதோட ₹1 நாணயம் வேண்டும். எத்தனை வேணும் அப்படின்னா 16 எண்ணிக்கையில அருகம்புல்ல எடுத்துக்கோங்க. அதே போல 16 எண்ணிக்கையில ₹1 நாணயத்தையும் எடுத்துக்கோங்க. இந்த இரண்டையுமே சுத்தமான தண்ணீரால கழுவி சுத்தம் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது விநாயக பெருமான் சிலையோ இல்ல படமோ வீட்டில் வச்சிருப்போம் இல்லையா, அதுக்கு முன்னாடி 2 நெய் தீபங்களை ஏற்றி வச்சுட்டு வாசனை மிகுந்த மலர்களை சாத்திக்கோங்க. விநாயக பெருமானுக்கு இனிப்பு அப்படின்னா மிகவும் பிடிக்கும். அதனால ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை நெய்வேத்தியமாக வச்சுக்கிட்டாலே போதுமானது. இப்போ ஒரு அருகம்புல்ல எடுத்துட்டு ஒரே ₹1 நாணயம், இந்த ரெண்டையும் ஒன்னா எடுத்து விநாயக பெருமானுக்கு நாம அர்ச்சனை செய்யணும். அந்த அர்ச்சனை எப்படி செய்யணும், என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்னா, ஓம் செல்வ கணபதியே நமக அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஓம் லக்ஷ்மி கணபதியே நமக அப்படின்னு சொல்லுங்க. இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று சொன்னா போதுமானது தான். இப்படி 16 முறை அருகம்புல்ல ₹1 நாணயத்து கூட வச்சு நீங்க விநாயக பெருமானின் மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்யணும். அதுக்கப்புறமா கற்பூர தீபதூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நாம நிறைவு செஞ்சுக்கலாம். அன்றைய தினத்துல வெளியில போகும்போது அர்ச்சனை செஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த அருகம்புல்ல எடுத்து ஒரே ஒரு அருகம்புல் இருந்தா போதுமானது தான். எடுத்து நீங்க உங்க கூட அந்த அருகம்புல்ல வச்சுக்கோங்க. நீங்கள் வெளியில் போகும்போது அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக மேற்கொள்ளும் முயற்சிகள் நிச்சயமாக வெற்றியடையும். இந்த வழிபாட்டை தொடர்ச்சியாக எத்தனை நாள் செய்யணும் அப்படின்னா 48 நாட்கள் செஞ்சுட்டு வாங்க. ₹1 நாணயத்தை திரும்பவும் நாம் மறுநாள் அர்ச்சனைக்கு பயன்படுத்திக்கலாம். அந்த தினமும் காயின் மாற்றணும் அப்படின்னு தேவையில்லை. அருகம்புல்ல மட்டும் நீங்கள் தினமும் புதுசாக வாங்கி வச்சுக்கோங்க. நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் காரிய தடைகளையும் நீக்கி வெற்றிகளையும் செல்வத்தையும் வாரி வழங்கக்கூடிய விநாயக பெருமான முழு மனதோட நம்பி இப்படி வழிபாடு செய்ய
அவரின் அருளால அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் பெற்று சிறப்பாக வாழ முடியும். அதனால இது ரொம்ப எளிமையான வழிபாடு தான். இதில் ஒன்றும் கஷ்டமே இல்லை. மந்திரமும் ரொம்ப ஈஸியானது. நீங்கள் எடுத்துக்க வேண்டியது அருகம்புல்லும் 16 நாணயங்கள் மட்டும்தான். அதே 16 நாணயத்தை மட்டும்தான் நம்ம 48 நாட்களும் வச்சு பயன்படுத்த போகிறோம். அருகம்புல்லை மட்டும்தான் நம்ம தினமும் மாற்றணும். மற்றபடி உங்களுக்கு தினமும் வேற புதுசாக வாங்கி வைக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இது மட்டும்தான். அதனால 2 தீபம் ஏற்றி வைங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. இந்த நாணயமும் அந்த அருகம்புல்லையும் வச்சு நீங்கள் அந்த 16 தடவை அர்ச்சனை செய்யணும். அவ்வளவே தான். ரொம்ப எளிமையான வழிபாடு. ஆனால் கைமேல பலன் கொடுக்கும். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் தெரியும். நம்பிக்கையோடையும் பக்தியோடையும் செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் அனுபவித்த அந்த பலனை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.